Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு chapter 4 geometry lessonல Pythagoras theorem பார்க்க போறோம். Statement பார்க்கலாம். In a right angle triangle, the square on the hypotenuse is equal to the sum of the square on the other two sides. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குதான், ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குதான், அந்த ஸ்கொயர் ஆன் த ஹைப்போட்டெனிஸ்னால் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் வந்து ஹைப்போட்டெனிஸ் வந்து இதுதான். இந்த ஹைப்போட்டெனிஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அந்த ஸ்கொயர் ஆன் த ஹைப்போட்டெனிஸ் இங்கே இருக்கிற சைடை வந்து ஸ்கொயர் பண்ணால் அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைடு. இந்த ரெண்டு சைடு அதர் டூ சைடு இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணால் இந்த சைடுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஹைப்போட்டெனிஸ்னால் தமிழில் வந்து கர்ணம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கொயர் பண்ணுறாங்க. அதாவது வர்க்கம் ஸ்கொயர் பண்ணுறாங்க. அது வந்து எதுக்கு வந்து சமமாக இருக்குன்னா, இந்த ரெண்டு பக்கம் பற்றியா அடுத்த ரெண்டு பக்கத்தை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணுன்னா, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள், இப்போ வந்து என்ன படம் பாருங்கள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, சரிங்களா? ஏபிசியில் வந்து ஏ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், டி வந்து உங்களுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸோ ப்ரூவ் பண்ண இப்போ வந்து கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இது ஸ்டேட்மெண்ட். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். கிவன் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து எது வந்து ஏ வந்து என்னென்னா 90 டிகிரி. நான் வந்து ஈஸியாகவே சொல்லித்தரேன். 90 டிகிரி. டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இதில் வந்து ஹைப்போட்டெனிஸ் வந்து என்னென்னா, இப்போ இதில் வந்து ஹைப்போட்டெனிஸ் வந்து பிசி கொடுத்துருக்காங்க. அப்போ பிசி இந்த ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும்போது இதுதான் ஹைப்போட்டெனிஸாக வரும். அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ட்ரா ஏடி பர்பெண்டிகுலர் பிசி. அதாவது அதாவது பிசிக்கு பர்பெண்டிகுலராக என்ன வரைய சொல்லியிருக்காங்கன்னா, ஏடின்றது ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைய சொல்லியிருக்காங்க. அந்த பிசிக்கு ஏடின்றது பர்பெண்டிகுலர் லைன் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் டிபிஏ. எதுக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஆங்கிளை வந்து காமன் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 90 டிகிரி ஆங்கிள்ன்றதை காட்டணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். நல்லா பாருங்கள். இப்போ என்னென்ன ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோன்னா, ஏபிசி ஃபுல் ட்ரையாங்கிள். நல்லா நம்ம வச்சுக்கோ, எல்லாத்துக்குமே ஏபிசி தான் எடுப்போம். அடுத்த ட்ரையாங்கிள் டிபிஏ, அதாவது டிபிஏ. ஏன்னா இதில் வந்து இப்போ காமன்ட்டு ஒரு ஆங்கிளை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணல. ரெண்டுத்துலையுமே எது காமனாக இருக்குன்னா, பிபி காமனாக இருக்கா. ஸோ ஆங்கிள் பி இஸ் காமன். இப்போ பி வந்து காமன் ப்ரூவ் பண்ணியாச்சா. அடுத்தது என்ன பண்ணணும், ஆங்கிள் பிஏசி 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணல. ஏன்னா ஏன் வந்து என்னென்னா 90 டிகிரி. ஸோ பிஏசி இது 90 டிகிரி, டி வந்து 90 டிகிரி, சரிங்களா? அப்போ எப்படி எழுதலாம்னா, பிஏசி 90 டிகிரின்றது அந்த சென்டரில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் தான் வந்து 90 டிகிரியாக இருக்கும். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஏடிபி இது இந்த சைடு தான் நம்ம எடுக்கிறோம். இந்த சி சைடு அப்புறமா எடுக்கலாம். ஏடிபி ஈக்குவல் டு என்னென்னா 90 டிகிரி. ஏன் 90 டிகிரின்னு தெரியல. ஏ வந்து 90 டிகிரி, டி வந்து 90 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு பி வந்து காமன் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏவும் டி இது வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. சரி, 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணாலே இந்த ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும் பார்த்தீங்களா, அது வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம் அர்த்தம். அப்போ ஏபிசி சிமிலர் ஆங்கிள் டிபிஏ. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரூவ் பண்ணணும்ல, இந்த இது வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ, இதில் இந்த வேல்யூ, அப்போ ஏபி பை ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ, இதில் இந்த வேல்யூ ஏபி பை டிபி ஈக்குவல் டு அடுத்தது என்ன வேல்யூனா, இந்த வேல்யூ பிசி பை இந்த வேல்யூ பிஏ. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது கிராஸ் மல்டிப்ளை இப்படி பண்ண போகிறோம். ஸோ ஏபி இன்ட்டு பிஏ ரெண்டு ஒன்று தான். ஸோ அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
பிசி இன்ட்டு டிபி பிடி நம்ம ஆர்டர் எழுதலாம் பிடி. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து ட்ரையாங்கல். இதே மாதிரி ப்ரூஃப் பண்ண போகிறோம். ட்ரையாங்கல் ஏபிசி அண்டு ட்ரையாங்கல். இங்கே வந்து நம்ம டிபிஏ எடுத்தோம்ல, இங்கே வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா ஏடிசி. ஏடிசி எதுக்காக போயிடுத்துனா, இதில் வந்து பின்றது காமனாக வந்துச்சு. இதில் வந்து என்ன காமனாக வரப்போகுதுன்னா சின்ற வேல்யூ காமனாக வருது. சரிங்களா? அப்போ ஆங்கிள் சி இஸ் காமன். ஆங்கிள் சி இஸ் காமன். இந்த ஆங்கிள் ஏபிசி அண்ட் ஆங்கிள் டிஏசி, அதாவது டிஏசி இது எடுக்க போகிறோம். நல்லா க்ளூ வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்தோம்னா டிபிஏன்னு எடுத்தோம். இது மட்டும் க்ளூ வச்சுருங்க. டிபிஏன்னு எடுத்தோம், இது வந்து டிஏசின்னு எடுத்தோம். ரெண்டுத்துலையுமே எது காமனாக இருக்குன்னா ஆங்கிள் சி வந்து காமனாக இருக்குது. ஆங்கிள் சி வந்து காமனாக இருக்குது. இப்போ அடுத்தது சி இதில் வந்து காமன். அடுத்தது என்ன ப்ரூஃப் பண்ணால் 90 டிகிரின்றது ஒரு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? இதே தான் வரும். ஆங்கிள் பிஏசி இதில் மட்டும் என்ன ஆகுன்னா ஏடிசி ஆகும். ஏடிசி. ஏன்னா இதில் வந்து எது வந்து 90 டிகிரினா ஏ தான் 90 டிகிரி. இதில் வந்து என்னென்ன, இதில் வந்து என்ன 90 டிகிரினா டி வந்து 90 டிகிரி இல்லையா? ஸோ அப்போ இதில் வந்து ஏவும் டியும் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுன்னா, இந்த கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதி சிமிலர்னு போட போகிறோம். ஆங்கிள் ஏபிசி சிமிலர் ஆங்கிள் டிஏசி. முன்னாடி பண்ணோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏசி பை டிசி இந்த வேல்யூ ஆரமாக போடுறோம் பாருங்கள். ஏசி பை இதில் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ லாஸ்ட் வேல்யூ ஏசி பை டிசி ஈக்குவல் டு இதில் வந்து இந்த சைடு வந்து டிசி பை என்னதுன்னா ஏசி. ஏன்னா சேமாக வரணும்னா இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏசி இன்ட்டு ஏசி வந்து என்னென்னா ஏசி ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது டிசி இன்ட்டு டிசி. ஸோ அது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எந்தாண்ட சைடு என்ன வரும்னா பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் டிசி இன்ட்டு டிசி. எது ஆட் பண்ணணும் தெரியல. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் இந்த சைடும் இதில் வந்து இந்த சைடும் ஆட் பண்ணணும். அடுத்தது இந்த சைடு நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணி வச்சா கொஸ்டின் எழுதியாச்சு, ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்து ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்குன்னா பிசி வந்து காமனாக இருக்குது. ஸோ பிசியை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்குன்னா பிடி ப்ளஸ் என்ன இருக்குன்னா டிசி இருக்கும். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி. இதோட வேல்யூ என்னென்னா பிசி. ஏன்னா அந்த ட்ரையாங்கல் வந்து எப்படி போயிருக்குன்னா இந்த பி இந்த சி சென்டரில் வந்து டி. அப்போ பிடி ப்ளஸ் டிசின்றது இது ஃபுல் வேல்யூ பிசின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எப்படி எழுதலாம்னா தேர்ஃபோர் பிசி ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டிசி. இதை நம்ம கண்டிப்பாக சைடில் எழுதி தான் ஆகணும். ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிசி ஸ்கொயர். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ தேர்ஃபோர் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இதுதான் தியரம் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் த ப்ரூஃப். அவ்வளோதான் இந்த தியரம். இது வந்து ஈஸியாக இந்த க்ளூ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஏபிசி தான் எடுப்போம், இங்கே வந்து ஏடிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே ஏபிசி தான் எடுப்போம், இங்கே வந்து என்னென்னா டிஏசி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து டிபிஏ, இங்கே வந்து டிஏசி. இதை வச்சு நம்ம அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு டூ வேல்யூ அப்புறம் லாஸ்ட் ரெண்டு வேல்யூ எடுப்போம். அடுத்தது ட்ரையாங்கிள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வேல்யூ லாஸ்ட் வேல்யூ எடுப்போம், இதுலேயும் ஃபஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணி காமனாக பிசியை வெளியே எடுத்துட்டா பிடி ப்ளஸ் டிசி இருக்கும். இந்த பிடி ப்ளஸ் டிசி தான் அந்த ட்ரையாங்கிள் நான் போட்டு காமிச்சேன்.
ஸோ பிடி ப்ளஸ் டிசினா அந்த ஃபுல் வேல்யூ என்னென்னா பிசி. ஸோ அந்த பிடி ப்ளஸ் டிசிக்கு பதில் என்ன போடுவோம், பிசி போடுவோம். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் பிசி ஸ்கொயர். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணது வேண்டியது என்னென்னா ஹைப்போடென்யூஸ் தான். இதுதான் ஹைப்போடென்யூஸை ஸ்கொயர் பண்ணாக்கா அதர் 2 சைடு வந்து என்னவா இருக்குன்னா அதர் 2 சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்குன்றது தான் அந்த தியரம். சரிங்களா, அவ்வளோதான் இந்த தியரம். தேங்க்யூ.